ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. பிடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. பிடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, நீரே ஆண்டவரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருளின் நேரத்திலே ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் செலவிடுகின்ற இந்த சில நிமிடங்கள் ஆசீர்வாதத்தின் நேரமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக. இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே கூப்பிடுவோம். அந்த ஆண்டவர் இயேசுவை இந்த வேளையிலே நாங்கள் போற்றி ஆராதனை உமக்கு ஆண்டவரே என்று சொல்லி உமக்கு நாங்கள் போற்றி புகழ்ச்சி மகிமை மாட்சிமை கனம் அனைத்தும் உமக்கு தருகிறோம் என்று சொல்லி அந்த இயேசு என்கின்ற அந்த ஆண்டவருடைய பெயருக்கு இல்லாத வல்லமை ஏதுமில்லை. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்கு எங்களுடைய மகிமையும் எங்களுடைய மாட்சியும் கனமும் நாங்கள் இந்த வேளையிலே அவருக்கு நாங்கள் சொல்லுவோமா? ஆராதனை ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆராதனை ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இயேசுவே 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 என்று சொல்லுங்க. இயேசுவே 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 ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான இந்த பிரசனத்துக்கு நன்றி ஆண்டவரே. நிர்மையாகவே இங்கு வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நற்கருணையில் வீற்றிருக்கிற மெய்யான பிரசனத்திற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. இயேசுவினுடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்படுவோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்திலே நாங்கள் இயேசுவினுடைய பெயரை கூப்பிடுவோம். நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வேளையிலே இயேசுவே என்று சொல்லி எங்களோடு ஒருமனப்படுங்கள். இருக்கிற எங்களோடு ஒருமனப்பட்டு இயேசுவே என்று மட்டும் கூப்பிடுங்க. இயேசுவே 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 வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, இயேசுவே 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 ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே
வாங்க ஆண்டவரே. என்னுடைய உடைந்த நிலையை பாருங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கைக்குள் இறங்கி வாங்க ஆண்டவரே. இருள் சூழ்ந்த நிலைகள் இன்றைக்கு பல இருக்கிறது ஆண்டவரே. உடைந்த நிலைகள் ஏராளமாக இருக்கிறது ஆண்டவரே. மனித மட்டத்தில் கைவிடப்பட்ட பரிதாபமான நிலையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்து உம்முடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. வாங்க ஆண்டவரே இயேசுவே, வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே. இயேசுவே 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 ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாற்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்க்கிறோம். பார்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு கண் தெரியாத ஒரு பிச்சைக்காரன். அவன் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு பார்வை இல்லாது இருந்ததால், மற்றவருடைய இரக்கத்தை நம்பி வாழுகின்ற ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை. அந்த வழியால் ஆண்டவர் இயேசு செல்லுகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். அவனுடைய காதுகளுக்கு அது கேட்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த வழியால் செல்லுகிறார் என்று சொல்லி அவன் அறிந்து, நாசரேத்தூர் இயேசு இந்த வழியால் செல்லுகிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மனிதன் ஒரு விசுவாச அறிக்கையை செய்ய தொடங்குகிறான். அந்த மனிதன் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, தாவீதின் மகனே என்று சொல்லி, நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த ஆண்டவர் என் அருகிலே வரும் பொழுது அந்த ஆண்டவரை தொட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே யாக்கோபு சொல்வதை போல, ஆண்டவர் உங்களுக்கு அருகில் இருக்கும் பொழுது அவரை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்வதை போல, இந்த பார்த்திமேயு அவனுடைய பரிதாப நிலையில இருந்து அவன் கண்ணீரோடு அவன் கதறி அழுகிறான். அங்கிருந்த ஏராளமானவர்கள் அவனை அமைதியாக இருக்குமாறு அதட்டுகிறார்கள். உனக்கு என்ன பைத்தியமா என்று சொல்லி கேட்கிறார்கள். அந்த வேளையில பார்த்திமேயு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, தாவீதின் மகனே, கடவுளுடைய மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி அவன் இன்னும் அதிகமாக கூவத் தொடங்கினான். இன்னும் அதிகமாக அவன் கத்தத் தொடங்கினான். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுக்கு அவனுடைய அழுகையின் கதறல் அவருடைய காதுகளுக்கு கேட்கிறது. ஆண்டவர் இயேசு நின்று அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பார்த்திமேயுவை போலவே தான் எங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலையில நாங்கள் உடைந்து போனவர்களாக, மன அளவில், சில வேளைகளில் பொருளாதார நிலையில, உறவு சிக்கல்களால, எங்களுடைய எதிர்காலம் பற்றிய கனவுகள் இன்றைக்கு சில வேளைகளில் தகர்ந்து போனதால, எங்களுக்காக யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஏக்கத்திலே அங்கலாய்ப்போடு வாழக்கூடிய நிலைகள் என்று ஏராளம். நோய்களுடைய பிடியில சிக்கி தவிக்கிற உள்ளங்கள் இன்றைக்கு ஏராளம். எவ்விதமாக இந்த வேதனையில இருந்து நான் வெளிவருவேன்? வைத்தியர்கள் கைவிடப்பட்ட நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஏராளம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த பார்த்திமேயுவை போல நாங்கள் இந்த வேளையில இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லி, ஏனென்று சொன்னால் இந்த பெயருக்கு இல்லாத வல்லமை ஏதும் இல்லை. திருத்தூதர்கள் பேதுரு, திருத்தூதர் பவுல் இதை மறுபடியும் சொல்லுவார்கள். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அந்த பெயரை சொல்லி அழைக்கிற வேளையில விண்ணகம், மன்னகம், பாதாளம் இதை அனைத்தையும் ஆளுகின்ற அந்த வல்லமையான பெயர் இந்த இயேசு என்கின்ற இந்த பெயர். எல்லாவற்றிற்கும் மேலான அதி உன்னதமான வல்லமையை அந்த பெயருக்கு தந்தையாகிய கடவுள் வழங்கி இருக்கிறார். அவருக்கு முன்னாடி அனைத்து அதிகாரங்களும் மண்டியிடும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவே யோவான் நற்செய்தியில சொல்லி இருக்கிறார். என் பெயரை நீங்கள் அழைக்கிற அந்த இடத்துல, அது எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலே நான் வந்து அந்த இடத்திலே குடிகொள்வேன், அந்த இடத்தை மாற்றுவேன் என்று சொல்லி. அந்த சகோதர சகோதரிகளே, நீங்களோட வாழ்க்கையில இடிந்து போன, உடைந்து போன நிலைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு விசுவாச அறிக்கையை செய்து பாருங்கள். கண்களை மூடி இதயத்திலே கைகளை வைத்து இயேசுவே ஆண்டவர் என்று நாங்கள் சொல்லுவோமா?
இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல இயேசு ஆண்டவருடைய அற்புத பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப இருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய இதயத்திலே அந்த இயேசு ஆண்டவருடைய பெயரை மட்டும் அழைப்பது. இயேசு என்கின்ற அந்த பரிசுத்த நாமத்தை இந்த வேளையில நாங்கள் கூப்பிடுவோம். இயேசுவே 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 இயேசுவினுடைய வல்லமையான நாமம், ஆசீர்வதிக்கின்ற நாமம், அற்புதங்கள் செய்கின்ற அந்த நாமம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவினுடைய வல்லமையான பெயர் இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. உடைய வாழ்க்கையில் இருக்கிற உடைந்த நிலைகள் ஒவ்வொன்றையும் நிரப்புவதாக. இயேசு ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளை தேடி வருகிற தருணம் இது. இயேசு ஆண்டவருடைய பிரசன்னம் நீங்கள் இருள் சூழ்ந்த நிலைகள், நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளை நோக்கி வருகிற தருணம் இது. நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை இந்த வேளையிலே உங்களை தேடி வருகிற நேரம் இது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். அந்த பார்த்திமேயுவினுடைய அந்த நிலையில இருந்து, அந்த பார்த்திமேயுவை போல ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டறலும், என் கண்ணீரை பார்த்தறலும் என்று சொல்லி எனக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மால் முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த மனிதனை போல நானும் என்னுடைய வாழ்க்கையின் என்னுடைய அந்த ஓரத்தில் இருந்து, உடைந்த நிலையில இருந்து, அந்த பூச்சியத்தில் இருந்து ஆண்டவரை உம்மை நோக்கி நான் கதறுகிறேன். என் விண்ணப்பத்தை கேட்டறலும், என் கண்ணீரை பார்த்தறலும் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் உருக்கமாக பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. சொன்னால் போதும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், உம்மால் கூடும், நீ நலமடை என்று சொல்லி. எல்லாம் கூடும். ஆண்டவரே, அந்த ஒரே ஒரு வார்த்தையை நீர் சொல்லும் அப்பா. சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி எனக்கு அந்த ஆசீரை தாரும் அப்பா. கரம் நீட்டி அதிசயம் என்னுடைய நோயிலிருந்து என்னை எழுப்பியருளும் ஆண்டவரே. ஐயா, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே நாங்கள் வாழுவோம். அது இயேசு ஆண்டவரை இறுக்கமாக பற்றிக் கொள்வோம். அவருடைய ஆசீரை இந்த வேளையில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இந்த தொலைக்காட்சியூடாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்புகின்றார். நம்பிக்கையோடு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்து உங்கள் நிலைகளை மாற்றுகின்றார். ஆகவே நாங்கள் இந்த வேளையில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். நன்றி இயேசுவே,
நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரிவருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீர், அதில் சகல மதுரை இன்பமும் உண்டாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல